ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கைக்கும் காங்கிரசிற்கும் தொடர்பு உள்ளதாக பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் தற்பொழுது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரசின் மோடி வெறுப்பு தற்பொழுது இந்தியா வெறுப்பாக மாறியுள்ளது என்றும் ரவிசங்கர் பிரசாத் குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செபி தலைவர் பெயருக்கு களங்கம் விளைவிக்க காங்கிரஸ் முயற்சிப்பதாக பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் தற்பொழுது கூறியிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஜீவபாரதி. வணக்கம் ஜீவபாரதி, இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? சபாபதி, நேற்றைய தினம் அமெரிக்காவில் செயல்பட்டு வரக்கூடிய ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனமானது அதானி குழுமத்திற்கு எதிரான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அதில் அதானி குழுமத்தின் நிதி முறைகேடுகளுடன் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவர் மற்றும் அவரது கணவர் டபுள் புச் ஆகியோர் பங்குகளை வைத்துள்ளதாக அந்த நிறுவனம் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தனிநபர் ஆவணங்கள் பலவற்றை அந்த அறிக்கையில ஹிண்டன்பர்க் குறிப்பிட்டிருந்தாங்க. இதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி குறிப்பிட்டு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஒரு மிக முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில செபியினுடைய தலைவர் உடனடியாக தன்னுடைய பதவி ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. அதன் பிறகு செபியினுடைய தலைவரும் அவர்கள் தரப்பிலிருந்து இதற்கு முழுமையான மறுப்புகளை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தற்போது பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான எம்பி ரவிசங்கர் பிரசாத் ஒரு மிக முக்கியமான பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு இருக்காரு. அதுல இந்த அறிக்கையின் மூலமாக இந்தியாவினுடைய அந்த பங்கு சந்தையை சீர்குலைக்கிறதுக்கான ஒரு சதி நடந்திருக்கு, காங்கிரஸ் கட்சி செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை ரவிசங்கர் பிரசாத் சொல்லிட்டு இருக்காரு. பங்குச்சந்தையில் சரிவடைவதால் சிறு முதலீட்டாளர்கள் தான் கடுமையா பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான விமர்சனத்தை ரவிசங்கர் பிரசாத் வச்சிருக்காரு. 2024 ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக இதே போல ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஒரு மிக முக்கியமான அறிக்கையை அதானி நிறுவனம் தொடர்பாக வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கை வெளியானதன் தொடர்ச்சியாக உலக பணக்காரர் பட்டியலில் 3வது இடத்தில் இருந்த அதானி அவர்கள்